இங்க வந்த உடனே ஏஞ்சல் மாதிரி ஆயிடுது. வீட்டுல போன உடனே இங்க வந்த உடனே வீட்டுல கிறிஸ்டோபர், இங்க கிறிஸ்டோபர் மாதிரி இருப்பார், வீட்டுல லூசிபர் ஆயிடுவார். எப்படி தம்பி? இங்கேயும் ஏஞ்சல், வீட்டுல ஏஞ்சலா? எல்லாம் சொல்லுங்க. நான் இங்கேயும் ஏஞ்சல் தான், வீட்டுல ஏஞ்சல் தான். அத்தை வீட்டுல கேட்ட சொல்லுவாங்க, ஐயோ புண்ணியவதி, நீ எல்லாம் பைபிள் தூக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லுவாங்க. சொல்லிக்கிறாங்களா? பரவாயில்லையே. போன வருஷம் கூட போட்டேன், ஞாபகம் இருக்குது. சொல்லுங்க, அவரோடு பழகிட்டா சொல்லுங்க, சமாதானம், நன்மை. அதில் போட்டு நன்மை தம்பி, நன்மை வரும். சத்தமா சொல்ல, வரும். சொல்லுங்க, வரும். எப்படி சொல்லுமா? இன்னைக்கு வரும்னு சொல்லுங்க. இதுவரை வராத நன்மைகள்லாம் நீங்க ஆராதனை பண்ணீங்கன்னா, இன்னும் வசனம் கேட்டீங்கன்னா கட்டாயம் வரும். அது யூகமா, நிச்சயமா, சத்தமா. யார் வராங்களோ வரலையோ அவர் வருவார். நீங்க பாருங்க, எங்க கிட்ட கூட 40 பேர் வருவாங்கன்னு சொன்னாங்க. எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரியல. எவ்வளவு நிறைய பேர் வருவாங்க நினைச்சிருக்கிறாரு அவர். அவர் வரும்னு சொன்னா கட்டாயம் வரும். வரும் சொல்லுங்க, வரும் வரும் அப்படின்னு சொல்லுங்க. அவன் சொன்னா வராதுன்றான். ஆனா இங்க வரும்னு சொன்னா நன்மை வரும், சமாதானம் வரும், வாழ்வு வரும், நிம்மதி வரும். அடுத்த வருஷம் போட்டு பாருங்க. அடுத்த வருஷத்துல, அதாவது தூளை போல பொன்னையும் ஆற்றுக்கற்களை போல ஒப்பீரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பேன். சொல்லுங்க, எதெல்லாம் தருவார் ஆண்டவர்? தம்பி, எதெல்லாம் தருவாரு? சத்தமா. கவரி நகை போட்டிருக்கீங்களா? கவரி நகை போட்டிருக்கிறவங்களா? கவரிங் போட்டிருக்கிறவங்கலாம் புண்ணாயிடும். ஆனா அவரோட பழகிட்டீங்கன்னா ஒரிஜினல் கோல்டு கொடுத்துருவேன். அவரோட பழகிட்டீங்கன்னா வந்துடும். வசனம் படிமா. தூளை போல பொன்னையும் ஆற்று கற்களை போல பாத்துக்கிறீங்களா? 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 ஒப்பீரின் தங்கம் ராஜையா பாத்துக்கிறீங்களா? ஒப்பீரின் தங்கம் பாத்துக்கிறீங்களா? எங்க பாஸ்டர் இருக்காங்களா? நம்ம வீட்டுல எல்லாமே பயங்கர பணக்காரங்க. எல்லாம் பட்டு புடவை, அதாவது அது நகைலாம் விற்கிற ஒரு குடும்பத்தை பிறந்திருக்காங்க. அந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டாங்க. சொல்லுங்க, ஒப்பீரின் தங்கத்தையும் ஆண்டை எடுத்து தருவாருன்னு சொல்லுங்க. எப்ப தெரியுமா? எப்போ? அந்த வார்த்தை போட்டுக்குது, என் வாழ்க்கை திரும்ப கட்டப்படும். சொல்லுங்க, சொல்லுங்க, திரும்ப கட்டப்படும். அதை போட்டு பாருங்க, திரும்ப கட்டப்படும். இருக்குதா? சொல்லுங்க, திரும்ப கட்டப்படும். நல்ல ஆராதனை பண்ணுங்க, நல்ல கட்ட மூடி, நல்ல கரைகளை உயர்த்தி சொல்லுங்க, திரும்ப. கைட்டி சொல்லுங்க, திரும்ப. இதெல்லாம் இழந்தோம், எல்லாம் திருப்பி தருவார். உன்னை நல்லா ஜோ பண்ணுவேன். கொஞ்சம் பண்ண முடியல, ஜோ பண்ணா தூக்கம் வருது இல்ல? எங்களை பாக்குறீங்க, பைபிள் படிச்சுனே இருக்கிறீங்க, பைபிள் கீழே விழுந்துருது. பைபிள் படிச்சுனே இருக்கிறீங்க, பைபிள் கீழே விழுந்தது. சீரியல் பார்த்துனே இருக்கிறீங்க, ரிமோட் கீழே விழுந்தது. என்னடி பாக்குறீங்க? அவரோட பழகிட்டா நன்மை வரும், சமாதானம் வரும், திரும்ப என் வாழ்க்கை கட்டப்படும். என்ன சொல்லுங்க, ஆண்டவரே எங்க வாழ்க்கை கட்டப்படணும், என் குடும்பம் கட்டப்படணும். திரும்ப மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படும். சொல்லுங்க, திரும்ப. எல்லாம் கை கட்டி சொல்லுங்க, உனக்கு நல்லா ஜோ பண்ணுவேன். இப்போ இப்போ புரியுதா? நல்லா ஜோ பண்ணுவேன். இப்ப நல்லா எங்க வீட்டுக்காரமா, இது வீட்டுக்காரமா குட்டியை கொடுத்தாங்க, இது நிக்கிறாங்களா? சொல்ல, திரும்ப கட்டப்படும். இந்த வீடு இல்ல, என் வாழ்க்கை இன்னும் கட்டப்படும். எதெல்லாம் இழந்து போனேனோ எல்லாம் கட்டப்படும். எல்லாம் கரைகளை உயர்த்தி வேற ஆராதனை செய்ய போறோம். நல்லா விடுதலையோட, நல்லா மனசு விட்டு, எப்படி அவரோடு என்ன செய்யணும்? அவரோடு அப்படி உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசியா இல்ல? நல்லா எப்படியா தெரியுமா? நம்மகிட்ட வரவன்னா வெளியே சிரிக்கிறான், உள்ள நம்ம ஆப்பு வைக்கிறோம். ஆனா அப்படி இல்லை. அவர் நம்மோடு பழகி நம்மை சமாதானத்தை தருவார், நன்மைகளை தருவார். அதுல போட்டிருக்குது, உன் வாழ்க்கை திரும்ப கட்டப்படும். ஆமே. சொல்லுங்க, வாழ்க்கை கட்டப்படணும்னு சொல்லுங்க.
என் குடும்பம் கட்டப்படணும், எங்க சபை கட்டப்படணும், இதுல பின்மாறி போனவங்க எல்லாம் திரும்பி வரணும். எல்லாம் கரைகளை உயர்த்தி மேலே கத்திர ஆராதிக்கும் எல்லாம்.